கதிரவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். எந்தவொரு வங்கி அட்டை மூலமும் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணத்தை செலுத்திய பிறகு மீதமுள்ள பணத்தை செலுத்தாது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது என்றும், அதற்கு தீர்வாக வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டம் 2வது வாசிப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தனது அரசாங்கம் ஏற்கனவே சில வெற்றிகளை பெற்றுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் லங்கா பே, கவர்மெண்ட் பே மூலம் தற்போது பில்லியன் கணக்கான ரூபாய்கள் பரிமாற்றம் செய்யப்படுவதாகவும் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளுக்கு ரூபாய் 25,000 நிதி மானியம் வழங்கப்படும் என்று விவசாய மேம்பாட்டு ஆணையர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்ப விவசாயிகளுக்கும் ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பாகத்திற்கான உரமானிய திட்டம் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. உரமானியம் கிடைக்காமைக்கோ அல்லது தாமதமாவதற்கோ எவ்வித காரணமும் இல்லை. உரமானியத்தை வழங்க விவசாய மேம்பாட்டுத் துறையிடம் போதுமான நிதி உள்ளது. இந்த உரமானியம் 2 தவணைகளாக வழங்கப்படும். மேலும் பருவக் கூட்டம் நடத்தப்பட்டு விவசாயிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விவசாய சேவை மையத்திற்கு அறிவிக்கப்பட்டவுடன் முதல் தவணை 15,000 வழங்கப்படும். நிலத்தில் நெல் சாகுபடி தொடங்கியுள்ளது. சுமார் 14 லட்சம் விவசாயிகளுக்கும், அதாவது சுமார் 8 லட்சம் ஹெக்டேர் நெற்காணிகளுக்கும் இந்த மானிய திட்டத்தின் கீழ் உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது. திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறான பிள்ளைகளுக்கு 26 வயதை எட்டிய பின்னர் ஓய்வூதியம் வழங்க சட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். வயதான பெற்றோரை பராமரிப்பதற்காக பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது ஒரு சிறப்பு விடயம் எனவும், இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்ய முடியும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பின்னர் வாழ்க்கை துணைவருக்கும், வாழ்க்கை துறையின் மரணத்திற்கு பிறகு 26 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு தற்போது ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சேனா நாணயக்கார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகவே அமைச்சர் சந்தன அபேரத்ன இதனை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 13ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட போதைப்பொருள் சுற்றி வளைப்பின் போது 16,738 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சுற்றி வளைப்பில் நாடளாவிய ரீதியில் 16,915 சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் 110 கிலோ 556 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும், 600 கிலோ 947 கிராம் ஐஸ் போதைப்பொருளும், 10 கிராம் கொக்கையின் போதைப்பொருளும், 458 கிலோ 216 கிராம் கஞ்சா போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் 10,15,632 கஞ்சா செடிகளும், 4 கிலோ 847 கிராம் குஷ் போதைப்பொருளும், 25 கிலோ 483 கிராம் கஷீஸ் போதைப்பொருளும், 41,874 மாத்திரைகளும், 36 கிலோ 176 கிராம் மாவா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த தொடர்ந்து கடவை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இரவு தொடர்ந்து திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர் கொள்ளுப்பட்டி உத்தரகாண்ட் பகுதியில் உள்ள தொடர்ந்து கடவைக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கொம்பனி வீதி தொடர்ந்து நிலையத்தில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவராவார்.
பெருந்தோட்டத்துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களினது தற்போதைய 1350 ரூபாய் சம்பளத்துடன் 400 ரூபாய் அதிகரிப்பை இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட தோட்ட நிறுவனம் 200 ரூபாவையும் அரசாங்கம் 200 ரூபாவையும் செலுத்தும் தீர்மானத்திற்கு வந்துள்ளது. துயர் நிறைந்த வாழ்க்கை நடத்தி வரும் பெருந்தோட்ட சமூகத்தினருக்கு இந்த 400 ரூபாய் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள எடுத்த தீர்மானம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தொகையை மேலும் அதிகரிக்க வேண்டும். இதைவிட அதிக ஒதுக்கீடு இதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட சமூகத்தினருக்கான சம்பளத்தை அதிகரிக்கும் விடயம் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றது. பெருந்தோட்ட சமூகத்திற்கு சம்பளம் கிடைத்தால் அது ஒரு நல்ல விடயமாகும். அவ்வாறே ஒரு சாதகமான விடயமாக அமைந்து காணப்படுகின்றன. அரசாங்கத்தால் இவ்வாறு நிதிகளை ஒதுக்க முடியும். கோவிட்-19 தொற்று நோய் ஏற்பட்ட சமயம் வீழ்ச்சி கண்ட தொழில்துறைகளில் பணிபுரிபவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் நிதியை ஒதுக்கீடு செய்தனர். இவ்வாறு நிதிகளை ஒதுக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதால் மாத்திரமல்லாது பெருந்தோட்டத்துறையில் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும் முற்றிலுமே பயன்படுத்தப்படாத காணிகளில் பயிடுவதற்கான உரிமையை வழங்கி அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவதற்கான தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இவ்வாறு மேற்கொள்வதன் மூலம் பெருந்தோட்ட சமூகத்தை வலுப்படுத்த முடியும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் நேற்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ளார். சம்பள உயர்வை வரவேற்ற அவர் இதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் தொழிற்சங்கத்தின் ஆதரவு நிலைப்பாடு குறித்தும் விளக்கம் அளித்தார். வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டை வரவேற்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் மூலம் 200 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்த செந்தில் தொண்டமான் இந்த அதிகரிப்பை நாங்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு தொடர்பான விடயங்கள் குறித்து நேற்று முன்தினம் தொழில் அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் தற்போது காணப்படும் காற்றழுத்த நிலைமைகள் காரணமாக மழை தொடரும் மற்றும் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் புயலுக்கு சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கடந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை எதிர்வு கூறியபடி வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்றழுத்த சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக இலங்கைக்கு அருகில் காணப்படுகின்றது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை வரை தொடரும் வாய்ப்புள்ளது. மீளவும் ஒரு காற்று சுழற்சி எதிர்வரும் 17ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் உருவாகும். அது கிழக்கு மாகாணத்துக்கு அருகே நிலை கொள்ளும். இதனால் மீளவும் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாடசாலை பரீட்சைகள் திகதிகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை 2027ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையை முதன்முறையாக எழுதும் மாணவர்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை 2026ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவனின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள கதிரவன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.